உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை இந்த பாலச்சித்தர் பாலாஜி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். ஆணி 5ஆம் தேதி, இந்த ஆணி 5ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற வக்ர பெயர்ச்சி பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கும்ப ராசிக்கு இன்னைக்கு வக்ர பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். இப்ப இந்த கும்ப ராசிக்கு வக்ர பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் உங்கள் பிரச்சனைகள் தான் என்ன, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் ஒரு முடிவு, நல்ல முடிவு கிடைக்குமா, நல்லது நடக்குமா, என்னதான் உங்க பிரச்சனை? அதாவது பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜோதிட சாஸ்திரம் எந்த அளவுக்கு அது ஒரு சரியாக பயன்படுகிறது பார்த்தா, ஐயா ஜாதகத்துக்கு தூக்கி அலையிறோம். பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஒரு 3 வருஷமா பார்க்குறாங்க, இப்போ முடியுன்றாங்க, அப்போ முடியுன்றாங்க. அந்த வியாழனம் பொத்துருச்சு, இந்த ஆவணையில் முடிஞ்சிடும், அப்புறம் வைகாசியில் முடிஞ்சிடும், அப்புறம் கார்த்தியில் முடிஞ்சிடும், அப்புறம் தையில் எப்படி முடிஞ்சிடும்? போன தை போய் இந்த தை போய் இப்போ இந்த வைகாசி, போன வைகாசி முடிஞ்சு இந்த வைகாசி வந்துருச்சுங்கய்யா. இப்போ வரைக்கும் பிள்ளை கல்யாணம் முடியல, கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம் இல்லையா? ஐயா இங்கே அந்த கோயிலுக்கு போகின்றாங்க, இந்த கோயிலுக்கு போகின்றாங்க, அதை பண்ணுன்றாங்க, இதை பண்ணுன்றாங்க. எல்லாத்தையும் போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் தான் பார்க்காத ஜோசியது கல்யாணம் முடியல். அப்போ வயசுக்கு இந்த பொம்பளை பிள்ளை இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு எல்லா ஜோசியரும் பார்த்து அலைஞ்சிக்கிட்டு கல்யாணம் முடியல, அதை விட வேதனை தான் இருக்கா. அந்த வேதனை வரக்கூடாது. ஏங்க கல்யாணம் எப்போ முடியும்? இத்தனை வருஷம் நீங்க அலையிற அது வேதனை, மிகப்பெரிய வேதனை. நடக்காது, என்ன செய்யலாம்? சும்மா ஒருத்தர் தூக்கிட்டு அலைய விடக்கூடாது. ஜாதகத்துக்கு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? ஒரு கல்யாணம் நடக்கணுமா, வேலை கிடைக்கணுமா, குழந்தை இல்லையா, வீட்டுல என்ன குடும்பத்துல பிரச்சனை, என்ன பிரச்சனை, பொம்பளை கணவன் மனைவில பிரச்சனையா, இல்ல கல்யாணம் முடிச்சு இப்ப என்ன பிரச்சனையாச்சு, ஏன் குழந்தை இல்லாம போச்சு, இந்த சொத்து பிரச்சனை எதனால வருது? இதற்கெல்லாம் வருஷ கணக்கு அவரை போய் பார்த்தா இவரை போய் பார்த்தா இத்தனை வருஷம் அலையிற, அத்தனை வருஷம், இதெல்லாம் வேதனையான விஷயங்க. நடக்காது, வெட்டு 1 துண்டு 2. இங்க இதுதான் முக்கியத்துவம். சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. ஆக எந்த பிரச்சனைக்காக வர்றீங்களோ அந்த பிரச்சனைக்காக திரும்ப ஜாதகத்தை கையில தூக்கூடாது. நேரம் பார்த்து அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு, அவரை பார்த்து அப்படி நடந்துச்சு சொல்லணும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன்னா பிரம்மனால், இறைவனால் ஜோதிட சாஸ்திரம், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். மனிதன் உருவாக்கியதல்ல. அப்ப இறைவன் போட்ட அந்த விதி தப்புமா? அதை சரியா கணிக்கணும். அதுதான். ஆக உங்களுக்கு என்னென்ன நடக்கணும், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன காரியம் நடக்குமோ அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தோட நிகழ்ச்சிக்குள்ள அப்ப கும்பராசினுடைய வக்ர பயிற்சி பலன்களை சரிங்களா? அந்த உத்தரவாதம். இப்ப ஆணி 5ஆம் தேதி, அதாவது 2024 19/6/2024 தான் அந்த ஆணி 5ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்குது. கும்பராசியில தான் ஆரம்பிக்குது. இப்போ இந்த கும்பராசி பலன் தான் பார்க்க போறோம். இப்ப ஆணி 5ஆம் தேதி ஆரம்பித்த வக்ரம் வக்ர பயிற்சி ஐப்பசி 18 வரைக்கும். ஐப்பசி 18 முடியுது நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி ஐப்பசி 18. அந்த 4/11/2024 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறது. மொத்தம் 4 மாதத்துக்கு மேல இருக்கு. இப்ப இந்த சனிவானுடைய வக்ர பயிற்சி காலங்கள் 4 மாதம் ஒரே அந்த ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகாம, மகர ராசியிலிருந்து, அதாவது கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகாம, கும்ப ராசியில வக்ர பயிற்சி ஆகுது. அதுக்கு அதே வக்ரம்னா பின்னோக்கி போகுது. பின்னாடி இருக்கக்கூடிய ராசிக்கு, அதான் மகர ராசிக்கு போகாம, கும்பத்திலிருந்து மகரத்துக்கு போகாம கும்பத்திலே ஏற்படுகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த 2024 ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. எப்பயுமே ஒரு வக்ர பயிற்சி தனக்கு பின்னால் இருக்கிற ராசிக்கு போகக்கூடியதான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஆண்டு ஒரே ராசியில கும்பத்திலே ஏற்படுகின்ற வக்ரம், அதுதான் முக்கியமா எடுத்துக்கணும். இப்ப ஆணி 5ஆம் தேதி சதயம் 3ஆம் பாதத்தில், அதாவது கும்ப ராசியில என்னென்ன நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப இந்த வக்ர காலங்கள், இந்த 4 மாத காலங்கள்ல
சனி பகவான் வந்து சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ர ஆரம்பிச்சு சதயம் 3, சதயம் 2, சதயம் 1 அப்படி பின்னோக்கி வருவதால் இந்த வக்ர பயிற்சி. இப்ப வழக்கமா கிரகங்கள் எப்படி போகும்னா சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, சதயம் 4க்கு போகும். அதாவது சதயம் பின்னோக்கி போகுது. வக்ரம்னா ரிவர்ஸ் பின்னாடி போறது, அதுக்கு அர்த்தம். சதயம் 3, சதயம் 2, சதயம் 1க்கு பின்னாடி போகுது. அது அந்த வக்ர பயிற்சி என்பது யாருக்கெல்லாம் மிகப்பெரிய சாதனை படைக்கும். முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் யார்? இந்த வக்ர பயிற்சி வக்ரம் பட்ட கிரகத்தினால் யாரெல்லாம் சாதனை படைத்தார்? உலக சாதனை படைத்தவர்களுக்காக பிறந்த ஜாதகத்தில் இப்போ டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வக்ரம் பட்ட கிரகத்தினால் உலக சாதனை படைத்தார். உலக சாதனை யாரும் செய்ய முடியாத சாதனை. அதே போல அவருக்கு வந்து சனி வக்ரம், குரு வக்ரம், 2 கிரகங்கள் வக்ரம். அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் முன்னாள் முதல்வர், மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் செவ்வாய் வக்ரம், சனி வக்ரம். அவர்கள் உலக சாதனை படைத்தவர்கள், உலக புகழ் அடைந்தவர்கள், மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள். ஆக இப்படிப்பட்ட வக்ரம் பட்ட கிரகங்கள் இருந்தால் நிச்சயம் அதை மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்தும். அதில் மறுக்க முடியாத உண்மை. சரி, இந்த கும்பராசியில் ஏற்படுகின்ற வக்ர பெற்று கும்பராசிக்கு தான் அதனுடைய பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து கும்பராசியில் சதயம், அதாவது சதயம் வக்ர வர்க்கோத்தமம், சதயம் 3ஆம் பாதம் என்பது ராசியிலும் கும்பத்தில் இருக்கும், அம்சத்திலும் கும்பத்தில் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா வக்ர வர்க்கோத்துவம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு யோகத்தில் இந்த வக்ர பயிற்சி ஆகிறது. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே முயற்சி செய்த எல்லா காரியங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு மூலையில வந்து புதுசா ஒரு திட்டங்கள் அப்படியே உதயமாகும். இதுவரை வராத புதிய திட்டங்களை வெற்றி பெறக்கூடிய, இதை இப்படி செஞ்சா என்ன, இதை இப்படி பண்ணா என்ன, அதான் அவனை போய் இப்படி பார்த்தா என்ன, இவனை போய் இப்படி செஞ்சா என்ன, இந்த இதை இப்படி பண்ண, அப்படியே ஒவ்வொரு திட்டம் புதுசா உருவாகும். அதையெல்லாம் செய்கிற தொழில் வருமான முன்னேற்றத்தை மிகப்பெரிய இந்த கும்பராசியில் ஏற்படுகின்ற இந்த வக்ர பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். புதிய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கிடப்பில் போடப்பட்ட முடியாத காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களை திறமைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பயிற்சி காலங்கள் ஏற்படும். அது வந்து சொல்ல கூட மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அத கும்பராசியினுடைய அந்த கும்பராசியினுடைய சனி பகவான் வந்து நேரம் வந்து 10ஆம் பார்வையாக விருச்சக பூமி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய, அதாவது விருச்சக ராசியை தான் 10ஆம் பார்வையை பார்ப்பார். ஆக 10ஆம் பார்வையா பார்க்கப்படும் போது தொழில் வருமான முன்னேற்றங்கள் வந்து அதிகமாக ஏற்படும். அதிகமான தொழில் வருமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுல வந்து மாற்றமே இல்லை. புதிய வேலை வாய்ப்பு, கும்பராசி படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு IAS, ஒரு IPS, இந்த மாதிரி அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதில் மாற்றம். ஒரு டாக்டர் தொழில், ஒரு IAS, IPS, இந்த அதிகாரத்துவம் வாய்ந்தது, அது வீடு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு அத்தனை யோகங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலையில் ஏற்படும். அதில் வந்து துணிவிட மாற்றமே இல்லை. அப்போ கும்பராசிக்கு வந்து முதல்ல வந்து சனிவான் வக்ரம் பெற்று தனக்கு 3ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாருடைய ஆதரவோடு எந்த முயற்சி செய்தாலும், எந்த முயற்சிகள் பண்ணாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். ஆக சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களால் மிகப்பெரிய தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய, சகோதர ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். வம்ச சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால், பூரிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அது முடியாத காரியம் மூலம் இந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள், ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய காலங்களாக அதற்கு நல்ல வழிகளை உருவாக்கக்கூடியவங்க நீங்களே அதற்கு ஒரு புதிய திட்டத்தை போட்டுருவீங்க. ஒரு புதிய திட்டத்தை போட்டு அது வெற்றி பெறக்கூடிய, ஒரு தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் நடக்காமல் இருந்தாலும் சரி,
உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கே திருமணம் நடக்கலை, இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு புதிய வழிகள் கிடைக்கக்கூடியதுதான் இந்த வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சரிபார்மா வந்து முன்பார்வை படும் பொழுது தடைகள் ஏற்படும். முன்பார்வை பெறும் பொழுது தடை, பிற்பார்வை அது வரும்போது வக்ர பார்வை என்பது அதனுடைய உக்கிரகம் குறைந்து அதை நடக்கக்கூடிய நல்ல வழிகளை ஏற்படுத்தும். அதுதான் ரிவர்ஸ் பார்வை, முன் பார்வை என்று சொல்லக்கூடிய. ரிவர்ஸ் என்று வக்ரம், முன்னோக்கி செல்லக்கூடிய பார்வையிட பின்னோக்கி செல்லக்கூடிய பார்வையினால வந்து மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும். அதுல வந்து மாற்றமே இல்லை. புரிஞ்சுறீங்களா? அத இப்படிப்பட்ட சிறந்த யோகங்கள் உறுதியாக இந்த மகர ராசிக்கு வந்து கும்பராசி, மணிக்கன் கும்பராசிக்கு வந்து, அதாவது கண்டிப்பா வந்து 12ஆம் அதிபதி வந்து கும்பராசி இருக்கும் பொழுது, 12ஆம் அதிபதியும் அதே சனி பகவான் தான். அது கும்பத்தில் இருக்கும் பொழுது நிறைய சொத்து பிரச்சனைகள் நிறைய முடியக்கூடிய நிலை இருக்கும். பூமிகளால், அதாவது பூமிகள் விற்காத பூமிகள் எல்லாம் விற்று நல்ல காசு படங்கள் நிறைய சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிறந்த முன்னேற்றமான காலங்களாக ஏற்படும். அதில் துணிவிட மாற்றமே இல்லை. சரிங்களா? அதை நான் சொல்லக்கூடிய பலன் எது சரியா நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு, தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடவோடு நடக்காது. அப்போ என்ன பண்றீங்க, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்ன அதான் நடக்கல, ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல, உங்கள் ஜாதகத்தை என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஐயா உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டேங்கய்யா, எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், இப்போ நடக்கும்ன்றாங்க, அப்போ நடக்கும்ன்ற ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் என்பது திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருங்க. ஆக உங்களுக்கு என்ன காரியம் நடக்கலை? கல்யாணம் முடியலையா, தொழில் பாதிக்குதா, தொழில் விருத்தி வரலையா, குடும்பத்தில் பிரச்சனைகளா, இல்லை பொம்பளை கல்யாணம் முடியலையா, இல்லை வேலை அரசாங்க வேலை பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையா, என்ன பிரச்சனைகள், புத்திர பாக்கி இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, கொடுத்த பணம் வரலையா, இப்படி இந்த காரியத்துக்கெல்லாம் நாங்கள் எத்தனையோ இடங்கள்ல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ, என்ன பார்த்து சரியாகல நடக்கல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படி நடந்துன்னு சொல்லக்கூடியதா இருக்க வேண்டுமே தவிர, நல்ல சொன்னார் அப்படின்னு என்னத்தான் சொன்னார் அப்படின்ற வேதனை மட்டும் வரக்கூடாது. அதை திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்களுக்கு நடக்க வேண்டியதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.